பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை சிவபெருமானை விதவிதமாக வாழ்த்துகிறார். கரும்பணம் கச்சை கடவுள் வாழ்க அப்படிங்கிறார். கரும்பணம் அப்படின்னா பாம்பு படமெடுத்து ஆடுதல் தான். கரிய நிறத்தில் உள்ள பாம்பு படமெடுத்து ஆடுகிறது. அந்த பாம்பை ஈசனே நீ உன்னுடைய இடுப்பில் கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறாய். அப்படி கரிய பாம்பை இடையில் உடுத்தி இருக்கும் இறைவா நீ வாழ்க அப்படின்னு பாடுறார் மாணிக்கவாசக பெருந்தகை. இதை சுப்பிரமணியம் பிள்ளை வேறு விதமாக ஒரு பொருளை தருகிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறைவா நீ மேலேயும் கீழையும் எல்லா திசைகளிலும் பரவி எங்கும் வியாபித்து இருக்கிறாய், எங்கும் நீயே நிறைந்திருக்கிறாய். அப்படியே விஸ்வரூபமாக மேலேந்து கீழே வரைக்கும் கீழேந்து மேலே வரைக்கும் எல்லா திசைகளிலும் உயர்ந்து நிற்கிறாய். உன்னுடைய இடைப்பகுதி அப்படிங்கிறது இந்த வானுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் நடுவில் ஒரு இடைப்பகுதி இருக்கும் இல்லையா, அதில் இந்த கரும்பாம்பு அப்படிங்கிறத அவர் என்ன சொல்கிறார்னா மூலாதார சக்தி அப்படிங்கிறார். இறைவா ஈசனே நீ மேலுலகிற்கும் நீ கீழ் உலகிற்கும் நடுவில் இடையில் இந்த மூலாதார சக்தியை வைத்து கொண்டு மேலே இருக்கும் விண்ணுலகத்தில் வாழும் தேவர்களுக்கும் இந்த பூவுலகில் வாழும் புழு முதல் மனித உயிர் வரைக்கும் எல்லா ஜீவன்களையும் நீதான் இயக்குகிறாய், நீதான் டைரக்டர். அதனால் நீ அந்த கரிய பாம்பை உன் இடையில் நீ உடுத்தி இருக்கிறாய். உன் மூலாதார சக்தியை கொண்டு விண்ணுலகில் வாழும் தேவர்களையும் மண்ணுலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளையும் இயக்கும் சக்தியாக நீயே உள்ளாய். அப்படிப்பட்ட இயக்கும் கடவுளே நீ வாழ்க அப்படின்னு பாடுறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க. அரிய தவத்தை செய்கிறார்களே, சிவனையே சிந்தையில் கொண்டு சிவா சிவா சிவசிவா என்று தவம் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட தவம் செய்பவர்களுக்கு அருள் புரிகிற முதல்வனே, அருள் புரிகிற தலைவனே, ஈசனே நீ வாழ்க அப்படிங்கிறார். அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க. அச்சம் அது ரொம்ப பெரிய வேதனை, அது ரொம்ப பயம். மனித உயிர்களுக்கு எதையாவது நினைத்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே எங்கேயாவது பயப்படாமல் இருக்கோமா அப்படின்னா பயமில்லா வாழ்வு தான் பெரு வாழ்வு. எதையாவது நினச்சி உடம்புக்கு வந்துடுமோன்னு நினச்சி பயம், ரூல்ஸ் என்ன ஆகுமோன்னு பயம், ரூல்ஸை பிரேக் பண்ணிடுவோமோன்னு பயம். ஸ்கூலுக்கு அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிற ஆரம்பித்ததுலேருந்து எல்லா விதமான பயங்களும் வருது. ரோட்டில் போனால் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கணுமேன்னு பயம். இப்படி பலவிதமான பயங்கள் நம்மை ஆட்கொள்ளும். பயத்திலே ரொம்ப உச்சபட்ச பயம் எது தெரியுமா? மரண பயம். மரண பயம். யாருக்கு மரணம் வருகிறதோ அவர்களும் மரணத்தை நினைத்து பயப்படுவாங்க. அவங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களும் நண்பர்களும் அந்த மரணத்தை கண்டு அச்சமுறுவார்கள். ஆனால் சிவபெருமானை தஞ்சம் அப்படின்னு சரணடைந்தவர்களுக்கு அவர் என்ன செய்வாராம்? மரண பயத்தை போக்குவாராம். அதனால் அப்படிப்பட்ட இறைவனே நீ வாழ்க. மரண பயத்தை மட்டும் போக்க மாட்டார், மீண்டும் பிறந்து விடுவோமோ, இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் இந்த சாகரத்தில் துன்ப சாகரத்தில் மாட்டிப்போமோ அப்படிங்கிறதையும் அந்த பயத்தையும் அவர் நீக்கி விடுவார். அதனால் அச்சம் தவிர்த்த முதல்வன் சேவகன் வாழ்க. சேவகன் சேவகன் ஏன் சொல்கிறாங்கன்னா வீரன். நமக்கு வர்ற பயத்தெல்லாம் போக்கக்கூடிய வீரன். நம்மளை எல்லையில் நின்று பார்க்குறாங்க இல்லையா மிலிட்ரி வீரர்கள்லாம், அந்த மாதிரி இவர் உலகம் முழுக்க அப்படி பரவி நின்று உன்னுடைய திருவடிகளை நாங்கள் சரணடைஞ்சிட்டோன்னா நீ என்ன பண்ணுவ? அச்சத்தை தவிர்க்கும் சேவகனாக வீரனாக இருப்பாய், நீ வாழ்க. அப்புறம் நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க. எப்பொழுதும் நீ என்ன தெரியுமா பண்ணுவ? நிச்சலும்னா எப்பவும் அடியவரை தன்பால் கவர்ந்து எடுத்து ஆட்கொள்கிற ஈசன் வாழ்க. நீயே எங்களை கூப்பிப்ப, நான் உன்னை நினச்சிட்டே இருப்போம். உன்னோட திருவடிகளில் சரணாகதி அடைஞ்ச உடனே நீ என்ன பண்ணுவ? நீயே எங்களை இழுத்து ஆட்கொள்ளுவாய். அவ்வளவு பெரும் கருணை படைத்த ஈசனே நீ வாழ்க. அப்புறம் என்ன பண்ணுவ? சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க. இந்த வினை பயனால் நிறைய துன்பங்கள் வளைச்சி பிடிச்சிருக்கும் எங்களை, நீ தான் இழுத்துக்கிட்டல்ல, அதனால் நீ என்ன பண்ணுவ? வேதனையை அகற்றுவாய். துன்பம் துடைப்போன் வாழ்கங்கிறார். இவர் துன்பத்தை குறைப்போன்னு சொல்லலை, துடைச்சிடுவார். துடைச்சிடுறதுன்னா என்ன?
அப்படியே விளக்க பளிச்சுன்னு தொடச்சி விளக்கி தொடச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எங்கேயாவது தூசி இருந்துன்னா ஈர துணியை வச்சு இப்படி பிழிஞ்சு நல்லா துடைக்கிறது அப்படின்னா அங்கேருந்து ஒரு துளி கூட இருக்காது. அப்படி இறைவா நீ என்ன செய்வ, எங்களுக்கு துன்பம் சூழ்ந்தால் நீ அதை துடைத்து எறிந்து விடுவாய், எங்களுடைய வேதனையை நீ தீர்த்து விடுவாய். அப்படிப்பட்ட இறைவா நீ வாழ்க. எய்தினர்க்கு ஆரமது அழிப்போன் வாழ்க. துன்பத்தை துடைக்கிறதோடு நீ நிறுத்திட மாட்ட, உன்னையே சரணாகதின்னு வந்துட்டோம் இல்லையா, அப்படி செய்கிறவங்களுக்கு நீ என்ன தெரியுமா தருவ, அரிய அருள் அமிர்தத்தை வழங்குவாய். எல்லாரும் அவங்கவுங்ககிட்ட இருக்கிறத தானே கொடுக்க முடியும். அதனால் சிவபெருமானே நீ என்ன வச்சிருக்க, அருள் அமிர்தம் வைத்திருக்கிறாய், அதை நீ எங்களுக்கு அருள்வாய். அப்படிப்பட்ட அருள் அமிர்தத்தை வழங்குபவனே நீ வாழ்க. கூர் இருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க, பேர் அமைத்தோழி காதலன் வாழ்க. அடர்ந்த இருளில் கூட நீ ஆனந்த கூத்தாடுவாய். ஏன்னா நீயே ஒரு பேரானந்தம் தானே, அதனால் நீ என்ன செய்வ, அடர்ந்த இருளிலும் ஆனந்த கூத்தாடும் இறைவா நீ வாழ்க. தோல் அழகு மிக படைத்த உமாதேவியார் உன்னுடைய பாகத்தில் ஒருத்தவராக இருக்கார். அப்படி உமாதேவியை உன் பாகமாக கொண்ட இறைவா நீ வாழ்க அப்படிங்கிறார். அப்புறம் என்ன பாடுறாருன்னா, ஏதிலர்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க, காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. ஏதிலர் அப்படின்னா வேற்றார், ஏது இல் அப்படின்னா துன்பமின்மை, எய்ப்பு அப்படின்னா வறுமை காலம், வைப்புனா சேம நிதி அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, ஏதிலர்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க. உன்னை சரணாகதி அடைந்தவங்களுடைய துன்பத்தை துடைத்து அவங்களுக்கு அருள் அமிர்தத்தை வழங்குவாய், ஆனந்த கூத்தாடுவாய், உமாவை ஒரு புறம் வைத்திருப்பாய், அப்படிலாம் வாழ்க. ஒருவேளை உன்னை தொழலைன்னா, உன்னை பாராமுகமாக இருந்துட்டாங்கன்னா, சில பேர் உன்னை கண்டுக்கவே மாட்டாங்கல்ல, உன்னை அருமையாக அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்கு நீ என்ன தெரியுமா தருவ, அவங்களுக்கு ஏதாவது துன்பத்தை தந்துடுவியா, அப்படிலாம் தரமாட்ட. தீங்கு ஒன்றும் செய்யாத சிவன் வாழ்க. உன்னை தொழாது உன்னை பாராமுகமாய் வைத்து கொண்டு உன்னை புரியாமல் உன்னை உணராமல் உன்னை வணங்காமல் இருப்பவர்களுக்கு கூட நீ தீங்கு ஒன்றும் செய்யாத சிவன் வாழ்க அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்கிறார். இதில் இந்த தண்டபாணி தேசிகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துன்னு சொல்லுவாங்க. குழந்தையும் அதனால் குழந்தை என்ன பண்ணும், யாராவது குழந்தைய ரொம்ப கொஞ்சி பாராட்டி மகிழ்ந்து உச்சி முகந்து அதை என்கரேஜ் பண்ணோன்னா அந்த குழந்தை அப்படியே டக்குன்னு ஒட்டிக்கும். சில பேர் குழந்தைய பார்த்தா கூட தூக்க மாட்டாங்க, கொஞ்ச மாட்டாங்க, அதுக்கிட்ட விளையாட மாட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட அந்த குழந்தை என்ன செய்யும், அவங்கள ஏதாவது வெறுக்குமா, அவங்கக்கிட்ட ஏதாவது கோபப்படுமா, ஒன்றும் பண்ணாது. யார் அந்த குழந்தைய கொஞ்சலையோ அந்த குழந்தைய பார்த்து சிரிக்கலையோ அது அந்த குழந்தைங்கள்டேருந்து அந்த பெரியவங்கள்டேருந்து அது ஒதுங்கி போயிடும். அது ஒன்றும் அதை கண்டுக்காது. யார் அதை கொஞ்சி உச்சி முகர்றாங்களோ அவங்கக்கிட்ட அன்பாக தான் இருக்கும். அது திரும்ப பல்வகையான சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அந்த குழந்தை. அதே மாதிரி இறைவா நீ ரொம்ப அழகாக மனசு கருணையாக இருக்க, உன்னை கும்பிடுறவங்களுக்கு நீ எல்லாம் பண்ணுற, உன்னை கும்பிடாதவங்கள நீ ஒன்றுமே செய்கிறதில்ல, அவங்களுக்கு நீ எந்த தீங்கையும் தருவதில்லை. இதை சித்பவானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, உயிர்களுக்கு இவர் குழந்தைய எக்ஸாம்பிளாக காட்டுற மாதிரி உயிர் இல்லாத ஒன்றை அவர் காட்டுறார் நமக்கு. அது என்னென்னா மின் சக்தி. இப்போ மின் சக்தியை வச்சுக்கிட்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம பலவிதமான பொருள்களுக்கு பயன்படுத்துகிறோம். எல்லாத்துக்குமே மின்சக்தியை பயன்படுத்துகிறோம். மின்சக்தியை பயன்படுத்துகிறவங்களுக்கு அது பயன் அளிக்கும். கிரைண்டரில் போடலாம், மிக்சியில் போடலாம், அயர்ன் பண்ணலாம், ஃபேன் போடலாம், எல்லாத்துக்கும் அது பயனை அளிக்கும். மின்சக்தியை பயன்படுத்தாமலே இருந்தால் அந்த மின்சக்தி ஏதாவது தீங்கு விளைவிக்குமா என்ன, ஒன்றும் பண்ணாது, அது பாட்டு பேசாமல் இருந்துடும். அதே மாதிரி தான் இறைவா உயிருள்ளதுக்கு குழந்தை மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிட்டு உயிரற்றதுக்கு மின்சக்தியை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. இறைவா நீ என்ன பண்ணுவ, உன்னை வணங்குபவர்களுக்கு நீ உதவுவாய், நீ அபயகரம் நீட்டுவாய், அருளமுதை சுரப்பாய். உன்னை வணங்காதவங்கள நீ என்ன பண்ணுவ, ஒன்றுமே செய்ய மாட்ட, எந்த தீங்கும் செய்ய மாட்டாய். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியே நீ வாழ்க. அன்போடு நேசிப்பவர்க்கு, அடுத்தது சொல்கிறார், அன்போடு நேசிப்பவர்க்கு வறுமை காலத்தில் உதவும் சேம நிதி போன்று உள்ள இறைவன் வாழ்க அப்படின்றார். காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க அப்படின்னா ஒன்றை நேசிக்கிறாங்க பக்தர்கள். அப்படி நேசிக்கிறவங்களுக்கு நீ என்ன செய்வ,
வறுமை காலத்தில் உதவுற நிதி மாதிரி உள்ள இறைவனே வாழ்க. உன்னை வணங்கினால் வறுமையே வராது. ஒருவேளை அப்படி வந்தால் கூட நீ எப்படி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் வச்சுருக்கமோ அதே மாதிரி உன்னை வணங்குபவர்களுக்கு நீ துன்பமே தரமாட்டாய், வறுமையே அண்ட விடமாட்டாய். ஒருவேளை கொஞ்சம் வறுமை வந்தால் கூட அதை ஒரு பெரிய விஷயமா நினைக்காத மனத்தை நீ அளிப்பாய். ஏதேனும் இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் வரும். அப்படி ஏதாவது வறுமை அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் அவர் குறிக்கவில்லை. எந்த விதமான பிரச்சனையும் வந்ததுன்னா அது ஒரு நோய் அப்படின்றாங்க இல்லையா? கொடிது கொடிது இளமை கொடிது, அதிலும் இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஔவையார். அது மாதிரி வறுமை ஒரு நோய் வந்தால் கூட அதை சிவ சாநித்தியம் வைத்து கொண்டவர்கள், சிவனை சரணடைந்தவர்களுக்கு குறையாத செல்வமாக என்ன இருக்குமா? தைரியம் இருக்குமா. சக்தியை பாதியில் வச்சுருக்கார் இல்லையா அவர்? சக்தி வீரத்துக்குரியவர் இல்லையா? அதனால் நீ என்ன செய்வ? ஏதேனும் பிரச்சனை வந்தால் கூட அதை சமாளிக்கும் திறத்தை நீ அளிப்பாய். வறுமையை வராமல் பார்த்து கொள்வாய். வறுமை கொடிய நோய், அப்படி தோன்றாது. தோன்றினால் கூட உன் சிந்தையில் உன்னை சரணடைபவர்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணுற தைரியத்தையும் அதுக்கு தீர்வையும் நீயே அளித்து விடுவாய். என்றும் குறையாத செல்வம் அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டுமல்ல, துணிச்சலும் புத்திசாலித்தனமும் கூட. அதனால் நீயே உடன் இருந்து எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்வாய். அவ்வளவு அழகான காதலர்க்கு ஏய்ப்பினில் வைப்பு வாழ்க. நீயே ஒரு சேவிங்ஸ் தான் எங்களுக்கு. உன்னை விட ஒரு பெரிய வைப்பு நிதி எங்ககிட்ட இருக்க முடியாது. நீயே அந்த தயாநிதி. அந்த தயாநிதியை நம்ம பக்தர்களான நாம் மனசில் வச்சுக்கிட்டோன்னா நம்மை வறுமை அண்டாது. ஏனென்றால் அவனே இந்த உலகம், அவனே நம்மை இயக்குபவன். அப்படிப்பட்ட ஈஸ்வரனே நீ வாழ்க அப்படின்னு மாணிக்கவாசகர் வாழ்த்துகிறார். நாமும் எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடிகளை வாழ்த்துவோம், அவன் அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.